அந்த 1 லட்சம் சேர் போட்டும் வெளியில் ஒரு 1.5 லட்சம் பேர் பார்த்துக்கோங்க. அந்த சேர் போட்டு முடியல, வெளியில் வேற கூட்டம், கரெக்டாக 1.5 லட்சம் பேர். இவ்வளோ பேர் வந்துட்டும் அந்த கூட்டத்தில் அடங்க மறக்காத கூட்டம். இவ்வளோ பெரிய வெற்றி கூட்டம் தான் கரூரில் நடந்த முப்பெரும் விழா. அட்லீஸ்ட் டைலாகையாவது நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் சேர்ந்து உட்காந்து இந்த பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதை விடுத்து 3 ஸ்கிரிப்டை மட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஸ்கிரிப்டை 30 கிரியேட்டர்ஸை கூப்பிட்டு உனக்கு 10, அதாவது ஒரு 10 பேருக்கு ஒரு ஸ்கிரிப்ட், 10 பேருக்கு இன்னொரு ஸ்கிரிப்ட், 10 பேருக்கு இன்னொரு ஸ்கிரிப்ட், இப்படி வீடியோ நீங்கள் எடுத்து பேசுவீங்க, ஷார்ட்ஸாக போட்டிங்கன்னா ஒரு வீடியோக்கு 10,000 ரூபா வந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த 30 கிரியேட்டர்ஸுக்கு 10,000 வச்சு செலவு பண்ணி கரூரில் நடந்த முப்பெரும் விழா அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக மட்டுமே ஒரு பெரிய தொகை செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இதை சாதாரணமாக சொல்லிடக்கூடாது. அவங்க சொன்ன டயலாக் அச்சு பெசங்காம அப்படி எல்லாருமே சொல்றாங்க. நாம வீடியோ பேசுறோம்னா முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்கிரீன் ப்ராம்ப்டரோ இல்லாட்டி ஏதாவது ஒரு போர்டு வச்சிருந்தோம்னா அதை வாசிக்கும் போது ஓகே அங்க எழுதி இருக்கிறது என்னால் வாசிக்க முடியும். ஆனால் கேமரா மட்டும் பார்த்து பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸால ஒரே மாதிரியான டைலாக மாற்றி பேசவே முடியாது. இப்போ நம்ம ஒரு பேசி இதை கட் பண்ணிட்டு அடுத்ததாக இதே டைலாக பேசுன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று மாறிடும். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க, ஒரே டைலாக அச்சு பெசங்காம அப்படியே சொல்லியிருக்காங்க. 1 லட்சம் சேர், 1.5 லட்சம் பேர் வெளியில் இருக்காங்க. விஜயகாந்த் கூட தோத்துருவாருங்க இந்த டேட்டாவை கொடுக்கறதுக்கு. இது ஒரு மெகா உருட்டுனா